சென்னை கோச்சிங் சென்டர் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட்டில் இந்த வாரம் மேத்ஸ் டாபிக் பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு சம், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ₹60,000 at 6% per annum for 6 years. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பார்த்திங்கன்னா PNR by 100. பிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு, என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதில் பார்த்திங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டு டேரக்ட் கொஸ்டின் தான். பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 60,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டா போதும். 60,000 into 6 into 6 by 100 which is equal to ₹216,000 கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே மாடல் தான். அசல் தொகை கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8,000 கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 12.5%. போன சம்மில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து டேஸ் கொடுத்துருக்காங்க 146 டேஸ்னு. சரிங்களா? ஸோ சேம் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது 8,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 146 டேஸ்ன்னு வரும். சரிங்களா? 146 டேஸ்ன்னு வரும். இங்கிலீஷில் கொஸ்டின் பார்த்திங்கன்னா இயர்ஸ்னு இருக்குது, அது ஆக்சுவலாக டேஸ். சரிங்களா? அப்போ 146 டேஸை வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸுக்கு மாற்றும் போது 146 டிவைடட் பை 365ன்னு போடணும். அடுத்து 12.5% இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து 25/2ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 12.5 தானே. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது 8,000 இன்ட்டு 146 இன்ட்டு 25 டிவைடட் பை 100 இன்ட்டு 365 இன்ட்டு 2 விச் இஸ் ஈக்குவல் டு ₹400. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தவங்க, a sum of ₹12,000 amounts to ₹148,80 at a certain rate of simple interest in 3 years. அதாவது இங்கே டெபாசிட் பண்ண தொகை பார்த்தீங்கன்னா 12,000. 3 வருஷம் கழித்து பார்க்கும்போது நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரூபா இருக்குது, 14,880. அப்போ 12,000ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு, 14,880ங்கிறது டோட்டல் அமௌண்ட்டு. சரிங்களா? n is equal to 3 years. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது டோட்டல் அமௌண்ட்டையும் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய தனி வட்டி கிடைச்சிடும். தனி வட்டி எவ்வளோ கிடைக்குது, 2,880. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஆர் கண்டுபிடிச்சிடலாம். சேம் ஃபார்முலா SI is equal to PNR by 100ல் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது R is equal to 8%ன்னு கிடைக்கும். Next sum, a sum of ₹25,000 yields a simple interest of ₹11,250 at 7.5% interest in. அதாவது இதில் வந்து அசல் தொகை கொடுத்துட்டாங்க 25,000, அதுக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 11,250 கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் 7.5% இருக்குது. அதை எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம், ஃப்ராக்ஷனில் 15/2. ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது SIக்கு பதிலாக 11,250, பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு பதிலாக 25,000, n தெரியாது. ஸோ n இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக 15/2. டினாமினேட்டர் ஆல்ரெடி 100 இருக்கும். ஸோ இது சால்வ் பண்ணும்போது நமக்கு n is equal to 6 yearsன்னு கிடைக்கும். Next question, a certain sum of money amounts to ₹1300 in 2 years and ₹1525 in 3.5 years at a certain rate of simple interest. Find the sum. இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்லாம் SI is equal to PNR by 100 ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். அதாவது மொத்தத்தில் 4 அன்னோன் வேல்யூ, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த 4 அன்னோன் வேல்யூவில் ஏதாச்சும் ஒரு 3 வேல்யூ கொடுத்துருப்பாங்க, நம்ம ரிமைனிங் ஒன்றை கண்டுபிடிச்சிட்ருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் 3.5 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்கல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அதாவது இதில் வந்து எப்படி என்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் மட்டும்தான் இருக்குது. அதாவது எ செர்டைன் சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் டு, அதாவது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம். 2 வருஷம் கழித்து பார்க்கும்போது நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ₹1,300 இருக்குது. சேம் பிரின்சிபலை 3.5 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ₹1,525 இருக்குது. சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக் கான்செப்ட் என்ன, ஃபஸ்ட் இயரில் என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் அவங்க வந்து நம்ம டெபாசிட் பண்ண பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் தந்துக்கிட்டே இருப்பாங்க. சரியா? அப்போது நம்ம 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது ₹1,300 இருக்குது. அதே இது ஒரு 1.5 வருஷம் கழிச்சு, அதாவது 3.5 வருஷம் முடிவில் பார்க்கும்போது ₹1,525 இருக்குது. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ₹225.
அதாவது 1525 மைனஸ் 1300 which is equal to 225 ருபீஸ். அந்த 225 ருபீஸுங்கிறது என்னென்னா 1.5 வருஷத்துக்கான தனி வட்டி. சரிங்களா? அப்போ 1.5 வருஷத்துக்கு உண்டான தனி வட்டி பார்க்கும்போது 225. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0.5 இயர்ஸ்க்கு உண்டான எஸ்ஐ பார்க்கணும். 1.5 வருஷத்துக்கு 225னா 0.5 இயர்ஸுக்கு அது 3 கொண்டு டிவைட் பண்ணிட்டாச்சுன்னா 75ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அப்போ 2 வருஷத்துக்கு உண்டான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 300 ரூபா. எதுக்காக நம்ம வந்து 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோம்னா கொஸ்டினில் இருக்கக்கூடிய டேட்டா பார்க்கும்போது டோட்டல் அமௌண்ட் இன் 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று டோட்டல் அமௌண்ட் இன் 3.5 இயர்ஸ். இப்போ நம்ம ஒன்று 2 இயர்ஸ்க்கு உண்டான எஸ்ஐ கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லைன்னா 3.5 இயர்ஸ்க்கு உண்டான எஸ்ஐ கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நம்ம 2 இயர்ஸ்க்கு உண்டான எஸ்ஐ பார்க்கும்போது அதாவது 2 வருஷத்துக்கு நம்ம கிடைச்ச வட்டி மட்டும் 300 ரூபா. அப்போ இந்த 1300ங்கிறது என்னது? டோட்டல் அமௌண்ட், அதாவது அசல் ப்ளஸ் வட்டி. இப்போ நம்ம வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 300 ரூபா. அதாவது 1300ல் 300 ரூபா வட்டின்னா அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1000 ரூபாங்கிறது அசல் தொகை. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1000 கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் a certain sum of money is 4/25 of the sum and the rate percent equals the number of years. அதாவது ஒரு குறிப்பிட்ட அசல் தொகைக்கு குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் கிடைக்கும் தனி வட்டி அசலில் 4/25 மடங்காகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ எப்படி எடுத்துக்கலாம்? இதில் டேட்டாஸ் எதுவுமே இல்லாதனால 4/25 மடங்குன்னு வேறு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம 25 ரூபா டெபாசிட் பண்ணுறோம்னா நமக்கு வட்டி எவ்வளோ ரூபா கிடைக்கும்? 4 ரூபா. அதனுடைய 4/25 டைம்ஸ்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ அசல் தொகையை வந்து 25ன்னு எடுத்துப்போம். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளோ ரூபா? 4 ரூபா. வருஷம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? வருஷமும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100 ஃபார்முலாவில் எஸ்ஐக்கு பதிலாக 4, பிரின்சிபலுக்கு பதிலாக 25, நம்ம எண்ணும் ஆறும் ஈக்குவல்னு சொன்னனால எண்ணுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிக்கலாம்? ஆறுன்னே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ 6 × R/100. அப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு R இஸ் ஈக்குவல் டு 4% கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், Shiva borrowed some money at 6% for the first 4 years, 8% for the next 6 years, and 11% for the next 2 years. If the total interest paid by him at the end of 12 years is rupees 5640, how much money did he borrow? அதாவது சிவா வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கடனாக வாங்கியிருக்காப்புல. அதில் மொதல் 4 வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 6%, அடுத்த 6 வருஷத்துக்கு 8%, கடைசி 2 வருஷத்துக்கு 11%. மொத்தம் 12 வருஷம் முடியும் போது அவர் வட்டியாக மட்டும் எவ்வளோ ரூபா கட்டியிருக்காருன்னா 5640. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ சேம் ஃபார்முலா தான், எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100 ஃபார்முலா தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 5640 அதான் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய டோட்டல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு அசல் தொகை தெரியாது, ஸோ P இன்ட்டு ஃபஸ்ட்டு 4 வருஷத்துக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். P இன்ட்டு 4 × 6/100 ப்ளஸ் அடுத்து 6 வருஷத்துக்கு, அப்போ P இன்ட்டு 6 × 8/100, அப்புறம் 2 வருஷம், ஸோ P இன்ட்டு 2 × 11/100. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 6000 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், a certain sum of money amounts to rupees 2900 at 4% SI in 4 years. அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறோம், அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 4%. 4 வருஷம் கழித்து பார்த்தா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து 2900 இருக்குது. ஸோ இந்த 2900ங்கிறது என்னது? டோட்டல் அமௌண்ட்டு. சரிங்களா? இப்போ நமக்கு வந்துட்டு எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100 ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணுன்னா 3 வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியும், பிரின்சிபலோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ தெரிஞ்சால் தான் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ 2 டேட்டா அன்னோன் வேல்யூவாக இருக்குது, அதாவது எஸ்ஐயும் பியும் அன்னோன் வேல்யூ. இப்போ அந்த ஃபார்முலா செய்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, எஸ்ஐக்கு நமக்கு PNR/100ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுபோக வேறு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? டோட்டல் அமௌண்ட் மைனஸ் P. அதாவது மொத்த தொகையும் அசலையும் கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? தனி வட்டி கிடச்சிரும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? டோட்டல் அமௌண்ட்டுக்கு பதிலாக 2900 மைனஸ் P இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக 4, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆருக்கு பதிலாக 4/100. அப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு அசல் தொகை என்னென்னு கிடச்சிருச்சு? 2500ன்னு கிடச்சிரும். சரியாப்பா? 2500. இப்போது அசல் தொகை 2500. அடுத்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் இட் அமௌண்ட்ஸ் டு rupees 5000 அட் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது நம்ம 2500 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கோம்,
4 வருஷம் கழித்து பார்த்தா நம்ம அக்கௌண்ட்டில் 2900 இருக்குது. இப்போ அதே அசல் தொகை, அதாவது இந்த 2500 5000 மாறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 2500 அசல் தொகை, டோட்டல் அமௌண்ட் என்ன? 5000. நம்ம 2500 டெபாசிட் பண்ணுறோம். ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டியது எவ்வளோ கிடைக்கணும்? 5000 கிடைக்கணும். அப்போ நமக்கு வட்டி மட்டும் எவ்வளோ ரூபா கிடைக்கணும்? 2500 வட்டி கிடைக்கணும். கிட்டத்தட்ட வட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு 2500. ஸோ இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100 ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 இயர்ஸ்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ லெண்ட் ₹8,000 டு பி ஃபார் 2 இயர்ஸ். அதாவது ஏ வந்து பிங்கிறவருக்கு 8000 கடனாக கொடுத்துருக்காரு 2 வருஷத்துக்கு. அதுமாதிரி சிக்கு 6000 கொடுத்துருக்காரு 4 வருஷத்துக்கு. இப்போ மொத்தமாக அவருக்கு வட்டி எவ்வளோ ரூபா கிடைக்குதுன்னா 1840 கிடைக்குது. சரிங்களா? அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்ன? 1840 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஆளுக்கு கொடுத்த அசல் தொகை என்ன? 8000. அப்போ 8000 இன்ட்டு 2 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, ஸோ இன்ட்டு R/100. அதுமாதிரி ரெண்டாவது ஆளுக்கு கொடுத்த அசல் தொகை என்ன? 6000, வருஷம் 4, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, ஸோ இன்ட்டு R/100. இப்போ சால்வ் பண்ணும்போது 1840 இஸ் ஈக்குவல் டு 400Rன்னு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணும்போது R இஸ் ஈக்குவல் டு 4.6%. நெக்ஸ்ட் கொஸ்டின், a certain sum of money at a certain rate of simple interest doubles itself in 4 years. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எந்த அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 4 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது 2 மடங்காக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம 100 டெபாசிட் பண்ணியிருக்கோம்னா 4 வருஷம் கழித்து பார்த்தா நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரூபா இருக்கும்? 200 இருக்கும். சரியா? அதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அசல் தொகை 100ன்னு எடுத்துருக்கோம். நீங்கள் 1000னு எடுத்தாச்சுன்னா 2000 இருக்கும். 5000னு டெபாசிட் பண்ணியிருந்தேன்னா 10000 இருந்திருக்கும். நம்ம 100 எடுத்துப்போம். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு லெட் பி இஸ் ஈக்குவல் டு ₹100. நம்ம 100 டெபாசிட் பண்ணியிருக்கோம். 4 வருஷம் கழித்து பார்த்தா நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரூபா இருக்கும்? 200 இருக்கும். அப்போ வட்டி எவ்வளோ ரூபா? 100. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் வருஷம் என்ன வட்டியோ கடைசி வரைக்கும் அதுதான். சரிங்களா? அதாவது 4 வருஷத்துக்கு 100 வட்டினா அடுத்த 4 வருஷத்துக்கும் 100 தான் வட்டி. சரிங்களா? அப்போது 100 200 ஆகிறதுக்கு 4 வருஷம் ஆயிருக்கு. அதுமாதிரி 200 300 ஆகிறதுக்கு அடுத்த ஒரு 4 வருஷம், 300 400 ஆகிறதுக்கு அடுத்த ஒரு 4 வருஷம், அப்படி போய்கிட்டே இருக்கும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தென் த சேம் சம் ஆஃப் அட் சேம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ஸ் டு இட் 7 times in. அதாவது நம்ம 100 டெபாசிட் பண்ணியிருக்கதா எடுத்துருக்கோம்ல, 700 மாறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது பார்க்கும்போது நமக்கு 24 வருஷங்கள் ஆகும். ஓகேவா? Next question, what is the ratio of the simple interest earned by certain amount for 4 years and 8 years at the same rate of interest? அதாவது கிடைக்கக்கூடிய தனி வட்டிக்கு உண்டான விகிதம் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா என்ன? PNR/100 இஸ் டு PNR/100. அசல் தொகை வந்து செர்டேன் அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க, ரெண்டுமே காமன் தான். ஸோ P இன்ட்டு எண்ணுக்கு பதிலாக 4 போட்டுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் காமன் தான். அப்போ எதெல்லாம் நமக்கு கேன்சல் ஆகும்? PR/100 எல்லாமே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது என்ன? 4:8ன்னு இருக்கும். ஸோ அதை கட் பண்ணும்போது 1:2ன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த மாடல் ஆல்ரெடி பார்த்தோம் தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட அசல் தொகை நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம். 3 வருஷம் கழித்து பார்க்கும்போது நம்ம அக்கௌண்ட்டில் 1100 இருக்கும். அப்போ டோட்டல் அமௌண்ட் இன் 3 இயர்ஸ் வந்து 1100. இதே இது 6 வருஷம் கழித்து பார்த்தாச்சுன்னா 1460. அப்போ இடையில கூடியிருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ ரூபா? 360. இந்த 360 என்னது? 3 வருஷத்துக்கு கிடச்சிருக்கக்கூடிய வட்டி. சரிதானே? அதாவது 3 வருஷத்துக்கும் 6 வருஷத்துக்கும் இடையில 360 கூடியிருக்குன்னா 3 வருஷத்துக்கு நமக்கு கிடச்சிருக்க வட்டி எவ்வளோ ரூபா? 360. சரியா? இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபல் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டா என்ன? டோட்டல் அமௌண்ட் இன் 3 இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1100. இப்போ அந்த 1100ங்கிறது டோட்டல் அமௌண்ட்டு, அதாவது அசல் ப்ளஸ் வட்டி. இப்போ வட்டி எவ்வளோ ரூபா? 360. சரியா? அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டிலேருந்து கண்டுபிடிச்சிடலாமா? 740ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட். கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்டாங்க? ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ SI இஸ் ஈக்குவல் டு PNR/100 ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுவோம். SI பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? 360. அசலுக்கு பதிலாக 740, எண்ணுக்கு பதிலாக 3 இன்ட்டு R/100. ஏன்னா 3 வருஷத்துக்கு உண்டான வட்டி தான் எவ்வளோ ரூபான்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 360 கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? அதை சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆரோடைய வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 16ன்னு கிடைக்கும். ஓகேவா?
Next question, a certain sum of money at a certain rate of simple interest triples itself in 5 years. இதே மாடல் வந்து நம்ம டபுள்ஸ் இட் செல்ஃப் பார்த்தோம், இது வந்து ட்ரிபிள்ஸ் இட் செல்ஃப். இப்போ நம்ம 100 டெபாசிட் பண்ணுறோம்னா 5 வருஷம் கழித்து பார்த்தாச்சுன்னா நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரூபா இருக்கும், 300 இருக்கும். அப்போது தனி வட்டி எவ்வளோ ரூபா, 100 தான் டெபாசிட் பண்ணியிருக்கோம், அக்கௌண்ட்டில் 300 இருக்குன்னா எக்ஸ்ட்ராவாக கூடியிருக்கக்கூடிய 200 தனி வட்டி. சரிங்களா? அப்போ 100 300 ஆகிறதுக்கு 5 வருஷம். இப்போ அடுத்து 300 வந்து என்னாகும், அடுத்த 5 வருஷத்தில் 500 ஆகும், 500 700 ஆகும், 700 900 ஆகும், 900 1100 ஆகும். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு 200 கூடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ மொத்தம் எத்தனை வருஷம் ஆயிருக்கு, 25 வருஷங்கள் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், a certain sum of money at a certain rate of simple interest amounts to rupees 1350 in 5 years. அதாவது total amount in 5 years is equal to 1350. டோட்டல் அமௌண்ட் இன் 7 இயர்ஸ் பார்க்கும்போது 1490. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 140. இந்த 140ங்கிறது 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி. சரிங்களா? அப்போ சம்ம நம்ம சால்வ் பண்ணோம்னா 5 ஆண்டுகளுக்கு உண்டான தனி வட்டி கண்டுபிடிக்கணும், அப்படி இல்லைன்னா 7 ஆண்டுக்கான தனி வட்டி கண்டுபிடிக்கணும். சரிங்களாப்பா? அப்போ 5 ஆண்டு தனி வட்டி பார்க்கும்போது 2 ஆண்டுக்கு 240, திரும்ப அடுத்த ஒரு 2 ஆண்டுக்கு 2 ஆண்டுக்கு 140, அடுத்த 2 ஆண்டுக்கு 140, ஓராண்டுக்கு 70. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடச்சிரும், 350. அப்போ 5 ஆண்டுக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தனி வட்டி வந்து 350. இப்போ 5 ஆண்டுக்கு டோட்டல் அமௌண்ட் என்ன, 1350. சரிங்களா? அப்போ இந்த அசல் ப்ளஸ் வட்டி சேர்ந்தது தான் இந்த 1350. அதில் 350 ரூபா வட்டி போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1000 ரூபா அசல் தொகை. சரியா? இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, த அமௌண்ட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் இஸ் 3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரூபா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியாப்பா? நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து 1000 ரூபா. ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ ரூபா வட்டி கிடைக்குது, 70 ரூபா வட்டி கிடைக்கும். சரியா? அப்போ ஓராண்டு முடிவில் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரூபா இருக்கும், 1070 ரூபா இருக்கும். அதே இது 2 ஆண்டு முடிவில் பார்க்கும்போது 1140 ரூபா இருக்கும். 3ஆம் ஆண்டு முடிவில் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரூபா இருக்கும், 1210 இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 70 ரூபா கூட்டிகிட்டே இருக்குது. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் மொதல் ஆண்டு என்ன வட்டியோ அது மாறாமல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ முதல்ல நம்ம டெபாசிட் பண்ணது 1000 ரூபா, ஓராண்டு முடிவில் 1070, 2 ஆண்டு முடிவுகளில் பார்க்கும்போது 1140, 3 ஆண்டுகள் முடிவில் பார்த்திங்கன்னா 1210. Next question, a sum of money becomes 9/5 of itself in 4 years at a certain rate of simple interest. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஒரு குறிப்பிட்ட அசல் தொகை குறிப்பிட்ட தனிவட்டி விதத்தில் 4 ஆண்டுகளில் அதன் 9/5 மடங்காக மாறும். இதே மாடல் சம் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது 4/25 டைம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த சம்முக்கு இந்த சம்முக்கு சின்ன வித்தியாசம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா தனி வட்டியை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து அவங்க தனி வட்டியை மென்ஷன் பண்ணல. ஒரு குறிப்பிட்ட அசல் தொகை குறிப்பிட்ட தனி வட்டி விதத்தில் 4 ஆண்டில் அதன் 9/5 மடங்காக மாறும். அதாவது நம்ம 5 ரூபா டெபாசிட் பண்ணோம்னா 4 வருஷம் கழித்து பார்த்தா நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரூபா இருக்கும், 9 ரூபா இருக்கும். சரிங்களா? அப்போ அசல் தொகை 5 ரூபான்னா 9 ரூபாங்கிறது என்னது, டோட்டல் அமௌண்ட். சரிங்களா? அப்போ எஸ்ஐ எவ்வளோ ரூபா கிடைக்குது, நமக்கு 4 ரூபா கிடைக்குது. நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஸ்ஐக்கு 4 ரூபா, அசல் தொகை 5 ரூபா, வருஷம் 4, ஆர் தெரியாது, பை 100. அது சால்வ் பண்ணும்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு 20% கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. கதிர் ஹேஸ் ₹2400, பார்ட் ஆஃப் விச் ஹீ லென்ட் அட் 3.5% அண்ட் ரெஸ்ட் அட் 4.5%. அதாவது இருந்த 2500ல் சம் அமௌண்ட்டை வந்து 3.5% வட்டியிலும் மீதம் இருக்கக்கூடிய தொகையை வந்து 4.5% வட்டியிலும் கொடுத்துருக்காரு. சரிங்களா? மொத்தமாக ஒரு கிடச்சிருக்கூடிய வட்டி பார்த்திங்கன்னா 88 ரூபா. அப்போ 3.5%ல் கொடுத்த கடன் தொகை எவ்வளவு, இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஷேரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருப்போம், ரெண்டாவது ஷேரை வந்து ஒய்ன்னு எடுத்திருப்போம். 2400 ரெண்டாக பிரிச்சிருக்காரு. அவர் வந்து ஈக்குவலாக பிரிக்கலை. இப்போ ஒருவேளை 1000 1400 1600 800 எப்படினாலும் பிரிச்சிருக்கலாம். சரிங்களா? இல்லை ஃபஸ்ட்டு ஷேரை எக்ஸ்ன்னும் ரெண்டாவது ஷேரை ஒய்ன்னு வச்சுப்போம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2400. கிட்டத்தட்ட இந்த 2 ஷேரை நம்ம ஆட் பண்ணால் என்ன கிடைக்க போகுது, 2400 தான் கிடைக்க போகுது. ஸோ அது ஈக்குவேஷன் 1. அடுத்து ரெண்டாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு ரெண்டாவது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். எஸ்ஐக்கு பதிலாக 88 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 88 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஷேர் என்னது, எக்ஸ் இன்ட்டு த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா த ஹோல் ஆனுவல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வாஸ்
ஓராண்டு முடிவில் மொத்த தனிவட்டியாக ரூபாய் 88 கிடைக்கிறது. அப்போ மொத்த சம்மே எத்தனை வருஷம்தான்? ஒரு வருஷம்தான். சரிங்களா? அப்போ எக்ஸ் இன்ட்டு 1 இன்ட்டு 3.5 பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணிடலாம்? 7/2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிப்போம். சரிங்களா? அப்போ 7/100 இன்ட்டு 2 ப்ளஸ் ரெண்டாவது ஷேர் என்ன? ஒய் இன்ட்டு 1 இன்ட்டு 4.5 9/2. ஸோ 9/100 இன்ட்டு 2. ஸோ இதுக்கு ரெண்டாவது இக்குவேஷன் நமக்கு என்ன கிடைக்குது? 7x + 9y = 17600. நமக்கு இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய தொகை என்னது? எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு இக்குவேஷனையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் = என்ன கிடைச்சிரும்? 2000 கிடைக்கும். சரிங்களா? இந்த கொஸ்டினும் அதே மாடல் தான். இதில் வந்து மொத்தமாக இருக்கக்கூடிய தொகை என்ன? 3600. அப்போது ஃபஸ்ட்டு ஷேர் எக்ஸு, ரெண்டாவது ஷேர் ஒய். எக்ஸ் + y = 3600. இது இக்குவேஷன் 1. சரிங்களா? எக்ஸுங்கிற பார்ட்டை வந்து 4% இன்ட்ரெஸ்ட்டுக்கும், ஒய்ங்கிற பார்ட்டை 6% இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காரு. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கிது? 164. சரிங்களா? அப்போ 164 = எக்ஸ் இன்ட்டு 1 இன்ட்டு 4/100 ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1 இன்ட்டு 6/100. அப்போ ரெண்டாவது இக்குவேஷன் என்ன கிடைக்கிது? 2x + 3y = 8200. நமக்கு இதிலே என்ன தான் கேட்டிருக்காங்க? 4% கொடுத்துருக்கக்கூடிய கடன் தொகை அது வந்து எக்ஸு ஃபஸ்ட்டு ஷேர். சரிங்களா? அப்போ எக்ஸு எவ்வளோ கிடைக்குது? ரெண்டு இக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது 2600 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், a certain sum of money at a certain rate of simple interest doubles itself in 8 years. Then the rate of interest per annum is. இதே மாடல் சம் நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கல, அமௌண்ட்ஸ் டு 7 times 9 times அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டா போதும்? ஃபஸ்ட்டு லெட் பிரின்சிபல் P = ₹100. எப்போ போல் அசல் தொகையை 100 எடுத்திருப்போம். N = 8 years. அப்போ 8 வருஷம் கழித்து பார்த்தா நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரூபா இருக்கும்? 200 இருக்கும். டபுள்ஸ் இட் செல்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ 100 200 என்ன அர்த்தம்? வட்டி நமக்கு 100 கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ அசல் தொகை 100, தனி வட்டி 100, வருஷம் 8. இப்போ நமக்கு தேவை 3 டேட்டா கிடச்சிருச்சு. சரிங்களா? அப்போ SI = PNR/100 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா SIக்கு பதிலாக 100, அசல் தொகைக்கு பதிலாக 100, வருஷம் 8 இன்ட்டு R/100ன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு R = என்ன கிடைச்சிரும்? 12.5% கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், a certain sum of money at a certain rate of simple interest triples itself in 6 years. அப்போ P = ₹100, N = 6 years. டோட்டல் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? ட்ரிபிள்ஸ் இட் செல்ஃபில் அப்போ 300. அப்போ வட்டி நமக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும்? 200. இப்போ சேம் SI = PNR/100 சப்ஸ்டிட் பண்ணுவோம். SIக்கு பதிலாக 200, அசல் தொகைக்கு பதிலாக 100, Nக்கு பதிலாக 6 years இன்ட்டு R/100. அது சால்வ் பண்ணும்போது R = 33.33%. நெக்ஸ்ட் கொஸ்டின், find the simple interest on ₹45,000 for the period from 26th May 2018 to 31st December 2018 at 13% per annum. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதே மாடல் சம் நம்ம ஒன்று பார்த்துருக்கோம். அதில் வந்து 146 டேஸ்னு கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் டேஸ் வருதுன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 73, 146, 219, 292 மல்டிபிள்ஸ் ஆஃப் 73ல் தான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து டேஸை வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது டிவைடட் பை 365 போடுவோம். அப்போ 73ன்னு இருந்தாருன்னா 73/365ன்னு பார்க்கும்போது கட் பண்ணும்போது 1/5ன்னு கிடைக்கும். 146 டேஸ்னால் 2/5ன்னு கிடைக்கும். 219னா 3/5, 292னா 4/5. அதில் மேக்ஸிமம் டேஸ் சம் கொடுத்தாலே மல்டிபிள்ஸ் ஆஃப் 73ல் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டுக்கும் இடப்ப இப்போ மேலே பார்க்கும்போது 26லேருந்து கணக்கு பார்த்திங்கன்னா 26, 27, 28, 29, 30, 31. இப்போ மே மாதம் பார்க்கும்போது 6 நாள். அடுத்து ஜூன், ஜூலை அப்படி கடைசி பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை நாட்கள் வரும்னா 219 நாட்கள் வரும். சரிங்களா? 30, 31, 31 அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது மொத்தம் 219 நாட்கள். இதில் வந்து சம்மில் பார்க்கும்போது 26லேருந்து கணக்கெடுக்கணும். 31st டிசம்பர்னு கொடுத்துருக்கான். அதில் நீங்கள் வந்து அதுக்கு முந்தின நாள் 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா போதுமானது. சரிங்களா? அப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது SI = அசல் தொகைக்கு பதிலாக 45,000 இன்ட்டு 219/365 இன்ட்டு 13, ஆல்ரெடி டினாமினேட்டர் இருக்கக்கூடிய 100. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு 3510ன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின்,
in how many years a sum of rupees 3000 at 12% SI yield a interest of rupees 1080. அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 1080ன்னு, பிரின்சிபல் அமௌண்ட்டு 3000 கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. ஸோ 3 டேட்டாஸ் இருக்குது. அப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாம். SI is equal to PNR by 100ல எஸ்ஐக்கு பதிலாக 1080, பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு பதிலாக 3000, n தெரியாது, ஆருக்கு பதிலாக 12%. ஸோ 12/100 இதை சால்வ் பண்ணும்போது n is equal to 3 yearsனு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், a certain sum of money at a certain rate of simple interest in 6 years received a interest of half of its principal. அதாவது என்ன கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறோம். 6 வருஷம் கழித்து போய் பார்க்கும்போது அது வட்டி எப்படி கிடைக்குதுன்னா, நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோமோ அதில் பாதி கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. half of its principal, சரிங்களா, அசலில் பாதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 100 ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. 6 வருஷம் கழித்து பார்த்தாச்சுன்னா அதுக்கு வட்டி எவ்வளோ ரூபா கிடச்சிருக்கும்? 50 ரூபா கிடச்சிருக்கும். அதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அப்போ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 100, எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 50, என் இஸ் ஈக்குவல் டு 6 years. இப்போ 3 டேட்டா தெரியும். இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? எஸ்ஐக்கு பதிலாக 50, அசலுக்கு பதிலாக 100, வருஷம் 6 இன்ட்டு r/100. இதை சால்வ் பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்குது? 8.33%. நெக்ஸ்ட் கொஸ்டின், a certain sum of money amounts to rupees 10500 at 10% SI in 5 years. Find the sum. அதாவது நம்ம ஏதோ ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கோம் 10% வட்டியில். இப்போ 5 வருஷம் கழித்து பார்த்தா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து 10,500 கிடக்குது, சரிங்களா. அப்போ இந்த 10,500 என்னது? டோட்டல் அமௌண்ட், சரிங்களா. அசல் ப்ளஸ் வட்டி சேர்ந்தது தான் இந்த 10,500, சரியா. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நமக்கு 3 டேட்டா வேணும். இதில் 2 டேட்டா தான் இருக்குது. என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், ஓகேவா. அப்போ எஸ்ஐ is equal to PNR/100ல டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண முடியாது. எஸ்ஐக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பி, சரிங்களா. 10,500 மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 5 இன்ட்டு 10/100. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு அசல் தொகை என்னென்னு கிடச்சிரும்? 7,000 கிடச்சிரும். Next question, in what time will rupees 17800 amounts to rupees 19936 at 6% per annum? ஓகேவா. நம்ம 17,800 டெபாசிட் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ ரூபா இருக்குது? 19936. அப்போ 17800ங்கிறது அசல் தொகை, 19936ங்கிறது டோட்டல் அமௌண்ட். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ ரூபா கிடச்சிருக்கு? 2136 கிடச்சிருக்கு, சரிங்களா. அப்போ நமக்கு அசல் தொகை தெரியும், தனி வட்டி தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும், என் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 டேட்டா தெரியும். இப்போ ஃபார்முலாவில் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். எஸ்ஐக்கு பதிலாக 2136 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அசல் தொகைக்கு பதிலாக 17800, என் தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆருக்கு பதிலாக 6% சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க பை 100. அப்போ என் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும்? 2 yearsனு கிடச்சிரும். லாஸ்ட் கொஸ்டின், Ravi has paid simple interest on a certain sum for 4 years at 9.5% per annum is rupees 21280. Find the sum. அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4னு கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9.5னு கொடுத்துட்டாங்க. அதை ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது 19/2னு கிடைக்கும். தனி வெட்டி என்னென்னு கொடுத்துட்டாங்க? 21280. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது எஸ்ஐக்கு பதிலாக 21280 இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 4 இன்ட்டு 19/2, ஆல்ரெடி டினாமினேட்டில் இருக்கக்கூடிய 100. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணும்போது நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கிடச்சிரும்? 56,000 கிடைக்கும், ஓகேவாப்பா.